மச்சான் அந்த 1,46,679 என்னன்னு சொன்னால் தான் அவர் எனக்கு சின்ன வயசுல கடிதங்கள் தான் இப்போ முந்தைய எழுதுவார், இங்கிலீஷ்ல எழுதுவார். அப்போ எனக்கு சொன்ன வசனம் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் அந்த ஏவாள் அந்த அப்பளை சாப்பிடாமலே இருந்திருக்கலாம். புலி சின்னத்தோடு வந்திருக்குது. தலைவருக்கு வீரமரண அறிவிப்பு. என்ன சிறுவர் போராளிகளாக தானே அங்கே என்ன விடுதலை புலிகள் அவங்களை உள்வாங்கினாங்க, துஷ்பிரயோகம் செய்தது விடுதலை புலிகள் தானே. உங்களுக்கு என்னதுக்கு இதெல்லாம்? நீங்கள் என்ன போராளி குடும்பம்? நான் போராளி குடும்பம். என்னண்டா மலர்களுடைய மனத்தோடையும் இந்த நீங்கள் பாட அந்த பலா பழம் மாம்பழம் எல்லாம் அப்படியே உங்களுக்கும் இந்த மண்ணுக்கு தான் இவ்வளோ பேரும் கஷ்டப்பட்டாங்க. காலை துயில் எழுப்பும் இளங்கோயில் கூவும் அங்கே மாலை வரை மணக்கும் மல்லிகை முல்லை அங்கே. கேட்க நல்ல சந்தோஷமாக இருக்கிறது உங்களுடைய வாயால். என்னன்னு சொன்னால், நான் பரவலாக பார்த்து கொண்டு வரைய இந்தியாவுக்கு போனீங்க. இந்தியாவில் நிறைய ஊடகங்கள் உங்களை பேட்டி கண்டது. எங்களுக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்குது. எங்கள்டையா இங்கே பிரான்ஸ் மண்ணில் இருந்து எங்கள்ட தமிழ்களை போன அங்கே போய் எங்களுக்கு இப்போ கையில் இப்போ நீங்கள் இப்போ யூடியூப் சேனல் உங்களோட சேனலை பார்த்தாலே பார்க்க எவ்வளோ முன்னேற்றம், நீங்கள் எவ்வளோ விஷயத்தை கொண்டு வரீங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. இது முள்ளிவாய்க்கால நேரடியான சாட்சிகளாக இருந்திருந்தால் வெள்ளக்கொடி சம்பந்தமாக. வணக்கம் அன்பான உறவுகளே, எப்படி சொன்னா இருக்கிறீங்களோ? ஏற்கனவே நான் ஒரு விஷயம் சொன்னேன். நான் இப்போ கிட்டத்தட்ட 6 மாதமாச்சு நான் நல்ல சுகமாக இருக்கேன். இப்படித்தான் இடையில. அப்போ கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு முதல் நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கேன். என்னுடைய சகோதரி ஒரு ஆளை கேட்டேன், நான் என்ன உங்களுக்கு வேணும், நான் என்ன வேண்டி கொண்டு வரதுன்னு சொல்லி. அப்போ அவன் சொன்னான், நல்ல பேரை வேண்டி கொண்டு வாங்கணும். இல்லை அப்படி சொல்ல இல்லை, எனக்கு தமிழீழத்தின் மண் கொண்டு வாருங்கன்னு சொன்னான். அப்போ அந்த மண்ணை நான் எடுக்கப்பட்ட பாடு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டுக்கிறேன், இந்த முறையும் போடுறேன். சுழியோடி ஒரு ஆற்றுக்குள்ளே உள்ளுக்கு புகுந்து எடுத்தினான். அந்த மண்ணை இன்றைக்கி நான் என்னுடைய சோதனைகிட்ட கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். வேறு என்ன, நாங்கள் இந்த காணொலிக்குள்ள போவோம். உங்களுக்கு தெரியும் யாருன்னு சொல்லி பாருங்க, பார்ப்போமா? பாருங்க, எங்கேயா இருக்கிறா? வணக்கம் வணக்கம். அப்படி சொன்னா இருக்கிறீங்களோ? வணக்கம் வணக்கம். எழும்பி நின்று வரவேற்கணும். அதுவும் நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு அந்த சொல்ல கொடுத்த வாக்கு காப்பாத்துற ஒரு ஈழத்து மகன், தலைமகன். நான் எதிர்பார்க்கவே இல்லை இதை இவ்வளவு பெரிய சீரியஸா எடுத்து, அதுவும் நீங்க சுழியோடி போய் என்னுடைய ஈழத்து மண்ணை மீட்டு கொண்டு வந்து தருவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப நான் நீ ஊருக்கு போறேன் அடுத்த கிழமை. உங்களுக்கு என்ன வேண்டி கொண்டு வர்றது? எனக்கு நல்ல பெயரை மாத்திரம் வேண்டி கொண்டு வரேங்கன்னு சொல்லாதீங்க. அரசியலுக்கே கேட்டுருவேன். அதனால தமிழிடத்துக்கு போனா தமிழிடத்துல இருந்து ஒரு பிடி மண் எடுத்துக்கொண்டு வரேன். எங்கண்ட ஊர் மண்ணை எடுத்துக்கொண்டு வரேன். அதை விட இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கல்லை பாருங்க. அது முத்தையன் கட்டு மணல், அது கல்லு சிறைந்த மண் எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கொண்டு போறேன். சுழியோடி எடுத்துக்கொண்டு போறேன். யாருக்குன்னு சொன்னால், என்னுடைய தோழி ஒரு ஆள் இருக்கிறா, நிஷா என்று சொல்லி, அங்க பரிசில ஒரு சட்ட வல்லுனர். சரியோ, நான் அப்ப வரைய கேட்டேன், ஊருக்கு போறேன், இன்னும் உங்களை வேண்டி கொண்டு வரான்னு சொல்லி. அவன் சொன்னா, தமிழீழத்தின் மண்ணை எடுத்துக்கொண்டு வரேங்க. அதைத்தான் எடுத்துக்கொண்டு போறேன்னா, இதை நான் பக்குவமாக எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 6-7 மாசமா சொன்னேன். 2-3 தரம் நீங்கள் இல்லை, இப்போ நீங்கள் கூப்பிடுங்க, என்னால் வர முடியல. இந்த மண்ணை நான்
எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அந்த வீடியோ பாருங்க. என்ன மாதிரி கொண்டு வந்தாங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உண்மையா பெரிய சந்தோஷம். நான் நெடுக நினைப்பேன், ஈழத்து மண், இந்த மண்ணுக்காக தான் இவ்வளோ பாடும். அப்போ அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. அதுவும் அந்த அந்த இடத்து முத்தியங்காட்டு இல்லையா? முத்தியங்காட்டிலே முத்தியங்காட்டு. நீங்கள் அந்த முத்தியங்காட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அந்த மண் எடுத்த காது, அதோட மண்ணோட கல்லுகள், இன்னும் விதமான கல்லுகள் எல்லாம் இருக்கு. அழகான அழகான நம்ம மண்ணே ஒரு வித்தியாசமான ஒரு இதுதானே. என்ன இது அந்த தண்ணிக்குள்ள இருந்த மண். தண்ணிக்குள்ள இருந்த மண். என்ன அந்த தென்னிந்திய சினிமாலாம் அந்த காலடி மண் எடுத்து வைப்பாங்கன்னுவாங்க. அது மாதிரி நாங்களும் ஒரு ஒரு இதுக்காக என்ன எங்களோட மண்ணுக்கு உங்களுக்கும் என்னடா இந்த மண்ணுக்கு தான் இவ்வளவு பேரும் கஷ்டப்பட்டாங்க. இந்த மண்ணுக்காக தான் இவ்வளவு பாடுபட்ட கதை உங்களுக்கு தெரியும். ஆமாம். இந்த அந்த கதை அந்த மண்ணுக்காக பாடுபடுகிற ஒரு எத்தனையோ மங்கையர்கள் அங்கே எங்கள் நாட்டில் தங்களுடைய உயிர் தியாகம் செய்திருக்கிறேன். அந்த மங்கையர்களுடைய ஒருவராகத்தான் இங்கே இருக்கிற அவர் உயிர் தியாகம் செய்யலை. ஆனால் தன்னை தியாகம் செய்து கொண்டு இது வரைக்கும் உயிர் தியாகம் இல்லை. நான் அதுக்கும் ரெடியாக தான் இருக்கிறேன். அதுக்கும் ஆயத்தமாக இருக்கிறார். சரி, அவரோட கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ என்னென்றால் வணக்கம், மண்கொண்டு வந்து விட்டானே. நன்றி, ரொம்ப நன்றி. உண்மையாக பெரிய ஒரு விஷயம் எனக்கு செய்திருக்கிறீங்க. மிகவும் நன்றி. நெடுக உங்களை சந்திக்க அது என்னுடைய பூஜாரையில் இங்கே வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய முகம் பொறித்த அந்த குவளை தமிழ் கிழவன் அப்படி என்று சொல்லி அதுக்குள்ள அந்த மண்ணும் ஈழத்து மண்ணும் இருக்குது. ஒவ்வொரு நாளும் உங்களை நான் நினைப்பேன். மண்ணுக்காக அதாவது நீங்க செய்யற விஷயமே மீடியான்றது வந்து மிக முக்கியம். இப்போ அரசியல்னு பார்க்க போனா அரசியலை தீர்மானிக்கிறது வந்து மீடியா தான். ஒன்று வர்த்தகம், ரெண்டாவது மீடியா. இது ரெண்டுமே எங்களுக்கு பவர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ வர்த்தகம் பெரிய ஒரு பலமிக்க வர்த்தகம் நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலே வர்த்தக சங்கம். அதே மாதிரி நாங்கள் வர்த்தக சங்கம் மட்டும் இல்லை, வர்த்தகமே வந்து தமிழர்கள் வர்த்தகமாக தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இங்க இருக்கிறாங்க உலகளாவிய ரீதியில். இப்போ நீங்க லைக்காவை எடுக்கலாம், லிபராவை எடுக்கலாம், பெரிய பெரிய முதலாளிகள்லாம் இருக்கிறாங்க, பெரிய சினிமாக்கள் அப்படி இருக்கும் போது இப்போ மீடியாவை எடுத்துக்கொண்டாலும் எங்களுக்கு இப்போ கையில இப்போ நீங்க யூடியூப் சேனல் உங்களோட சேனலை பார்த்தாலே பார்க்க எவ்வளவு முன்னேற்றம், நீங்க எவ்வளவு விஷயத்தை கொண்டு வரீங்க, ஒரு என்டர்டெயின்மெண்டா இருக்குது. சில மீடியாக்கள் சில பேர் வந்து அறிவு சார்ந்த விடயங்களை சொல்லி போடுற அதுக்கு ஒரு பப்ளிக் இருக்குது. அதே மாதிரி இப்ப விஜய் டிவி போன்ற ஒரு களியாட்டங்கள் அதுகளும் இருக்குது, செய்திகள் இது இருக்கு. இப்ப நீங்க செய்கிற வர பணி எப்படின்னு சொன்னா மக்கள்கிட்ட வந்து மக்களுக்கு அடையாளப்படுத்துறீங்க ஒவ்வொரு ஆக்களையும். இப்போ உங்களோட வளர்ச்சியை பார்க்கும்போது நீங்களா இருக்கட்டும், இங்க நிறைய சகோதரங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல விடயங்கள். அப்ப இதன் ஊடாக கூட எங்களோட மக்கள்கிட்ட வந்து நாங்க வெளிப்படையா பேசலாம். இப்போ ஒரு அரசியல் ரீதியா ஒரு விஷயத்தை நாங்க ஒரு மீடியா வந்து எங்கிட்ட பேட்டி கேட்கும் போது அங்க நாங்க பாவிக்கிற துணி வந்து அது ஒரு வேற அரசியல் சார்ந்து அது ஒரு ஒஃபிஷியலா இருக்கும். உங்கள்கிட்ட பேசும்போது நாங்க எல்லாமே கதைக்கலாம். அப்ப மக்கள்கிட்ட ஒருவேளை ஒரு ஈஸியா ஒரு ஹியூமனா போய் சேரும். ஹியூமன் ரைட்ஸ் பேசுறோம், நாங்க மனித உரிமை பேசுறாங்க, மனித தன்மையோட நாங்க அதை கொஞ்சம் ரீச் பண்றதுக்கு எனக்கு வழிவகுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கேட்க நல்ல சந்தோஷமாக இருக்கிறது உங்களுடைய வாயால். என்னன்னு சொன்னால், நான் பரவலாக பார்த்து கொண்டு வரையக்க இந்தியாவுக்கு போனீங்க. இந்தியாவில் நிறைய ஊடகங்கள் உங்களை பேட்டி கண்டது. எங்களுக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்குது. எங்கள்டையா இங்கே பிரான்ஸ் மண்ணில் இருந்து எங்கள்ட தமிழ்களை பொண்ணு அங்கே போய் சாதிச்சு கொண்டு இருக்காங்க. அது மாத்திரம் இந்த இந்தியாவில் ஐநா சபையா ஜெனிவாவில் என்ன ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமைகள் அதில் போய் பேசுகிறீங்க என்ன அப்படி. அப்போ உங்களோட விடுதலையில் உங்களோட பங்களிப்பு என்ன இதில்? விடுதலை என்று சொல்லும் போது இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சாதாரண மக்கள் இல்லை. உண்மையாகவே ஈழத்தமிழர்கள் என்றாலே எங்களுக்கு தமிழர்கள் அடையாளம் இருக்குது. அது கப்பலோட்டி தமிழர்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழர்கள் என்ற அடையாளம் இருக்குது. ஆனால் ஈழத்தமிழர்களுக்கு எங்களுக்கு இருக்கிற முதல் அடையாளம் என்ன தெரியுமா? எங்களுடைய இன சுத்திகரிப்பு, எங்களை இன அழிப்பு தான் எங்களோட முதல் அடையாளமே. அது ஒரு சேடான அடையாளம் உண்மையாக பார்க்க போனோம். அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் பெருமை மிக்க அடையாளமாக இருக்குது. நாங்கள் பெருமையாக வாழ்ந்த ஒரு அடையாளம் மிக்க ஒரு மக்கள். நாங்கள் எதால் அடையாளப்படுத்தப்படுகிறோம், எதால் நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இப்போ அந்த தேவை என்னன்னா 1,46,679 இந்த எண்ணிக்கை 1,46,679. இந்த எண்ணிக்கை என்னன்னு சொன்னால் ராயப்பு ஜோசப் ஆண்டகை, ராயப்பு ஜோசப் முன்னாள் மன்னார் ஆண்டகை பிஷப், அவர் நிறுவிய ஒரு இலக்கம் அது. அந்த 1,46,679 என்னன்னு சொன்னால் அக்டோபர்
2008 இருந்து மே 2009 வரைக்கும் அந்த குறுகிய 6 மாத கால பகுதியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் என்று சொல்லி ஒரு எண்ணிக்கை உண்டு அவர் எங்களுக்கு நிறுவியிருக்கிறார். இந்த எண்ணிக்கை வந்து ஐநா சபையில் முழங்கி கொண்டு இருக்கணும். இது இவ்வளவு பேர் மெங்க அது வலிந்து காணாமல் ஆக்கப்பட வேண்டிய என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த மண்ணில் இருந்து, இந்த மண்ணை நாங்கள் பார்த்தோம், இந்த மண்ணில் இருந்து இன்றைக்கு இந்த காணொலி இந்த மண்ணை பற்றியே போய் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த மண்ணில் இருந்து, பூமி பந்தில் இருந்து காணாமல் ஆக்க செய்யப்பட்டவங்க அவங்க வந்து அவங்க இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய மனைவிமார்களாக இருக்கட்டும், அவங்களுடைய வீட்டு பெண்கள் இன்றைக்கு வரைக்கும் அவங்க தேடிக்கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடந்தது, அப்போ அவங்க இறந்துட்டாங்களா, நான் வச்சிருக்கிற பொட்டுக்கு என்ன அர்த்தம், நான் வச்சிருக்கிற பூவுக்கு என்ன அர்த்தம், ஒவ்வொரு நாளும் என் கணவன் வருவாரா, என் பிள்ளைகள் கேட்குறாங்க அப்பா எங்க அப்படின்னு. அப்போ இந்த 1,46,679 பேருக்கும் குரலாக நாங்கள் நின்று கேட்க வேண்டிய இடம் எங்கேன்னு சொன்னால், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான ஒரு பிரத்யேக கூட்டத்தொடர் அங்கே நடக்கிறது. அது எதிர்வருகின்ற 17ஆம் தேதி இப்போ நடக்க இருக்குது. 17ஆம் தேதி ஆரம்பித்து அடுத்த 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் மட்டும் நடைபெறும். இதே சமயம் அங்கே இன்னொரு கூட்டத்தொடர் வந்து 58வது கூட்டத்தொடர் போன 24 பிப்ரவரி ஆரம்பித்து இதே 4 ஏப்ரல் முடிவரை இருக்குது. அது கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கு. அதே சமயம் இங்கே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட கூட்டத்தொடர் அது இன்னொன்று போய்கொண்டிருக்குது. அப்போ இந்த இடங்களில் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்றும், எங்களோட மக்கள் வந்து அங்கே இனப்படுகொலையால் பாதிக்கப்பட்டு இத்தனை பேர் கொல்லப்படுறாங்கன்னு சொல்ல வேண்டிய இந்த இடம் வந்து இங்கே இந்த இடங்கள்ல இருக்குது. முக்கியமாக இந்த நம்பர் வந்து மும்மடங்கு தான் பார்க்கப்பட வேண்டியது. ஆனால் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் எவ்வளோ பேரையும் காணலைன்றது வந்து நாங்கள் அங்கே பேசணும். அப்போ இந்த நம்பரை வந்து இலங்கை அரசாங்கம் எப்படி கையாளுது அப்படின்னு சொன்னால், இல்லை அங்கே வந்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர்னு சொன்னால், நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த காலத்துல எல்லாம் மினிஸ்டர்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க, அங்களோட இலங்கை பிரதிநிதிகள் சொல்லியிருக்காங்க, இல்லை அவங்க 60 பேர் அவங்க எல்லாம் வெளிநாடுகளில் ஓடி போயிட்டாங்க, இப்போ எங்களை சொல்கிறாங்க நாங்கள்லாம் இங்கே வந்திருக்கிறோம், நாங்கள் அது வந்து கேஸை மாறி கொடுக்குறாங்க, பொய் கேஸ் எழுதுறாங்க. இப்போ எங்களுக்கு மேலாம் அப்படி ஒரு சேறு பூசப்படுது. இவங்களெல்லாம் ஐநாக்கு வாரதே வந்து தங்களோட இந்த பொய் கேஸ்கள்லாம் இங்கே ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க. பொஸ்கோ அண்ட் டீம், நிஷா அண்ட் டீம் எல்லாம் வந்து பொய்யான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. எங்களுக்கு தெரியும் எத்தனையோ பேர் வந்து இங்கே அரசியல் தஞ்சம் கேட்கும் போது முன்ன பின்ன அவர்கள் வந்து வார வழிகள் அந்த ஏஜென்சி விஷயங்களை வந்து அவங்க மறைச்சு கொண்டாலுமே உண்மையாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அவங்க வாரதுக்கு வழி இல்லாமல் தான் அந்த இல்லீகலான வேலையாக விஷயத்தை வராங்களே தவிர, உண்மையாகவே அங்கே ஏதோ ஒரு வகையில் அந்த வளமிக்க நாட்டில் இந்த செழிப்பான மண்ணில் வாழ முடியாமல் தானே வராங்க. இல்லாட்டி எங்கட அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம், எனக்கு அங்கே எல்லாமே இருந்தது, ஒரு முதலாளியாக இருந்தேன், ஒரு மீன்பிடி இது எத்தனையோ போட் வச்சிருந்து எவ்வளோ செழிப்பாக இருந்தேன், என்னத்துக்காக அங்கே நாங்கள் தேரும் பால் மூடுற இடத்த விட்டு நாங்கள் ஏன் இங்கே வரணும்? அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் கூட எவ்வளோ நான் உங்களுக்கு காணொலியில் பார்த்துருக்குறேன், ஒரு தேவை எங்களுக்கு தேடல் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். அந்த மண், அந்த உறவுகள், அந்த எங்களோட அம்மாலாம் பாட்டெல்லாம் எழுதும்போது அதான் ஒரு அழகான ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருந்தா, அம்மாவோட சொந்த பாட்டு, அம்மா ஒரு பாட்டெல்லாம் எழுதுவா, படிச்சு காட்டுங்க. காலை துயில் எழுப்பும் இளங்கோயில் கூவும் அங்கே, மாலை வரை மணக்கும் மல்லிகை முல்லை அங்கே. காலை துயில் எழுப்பும் இளங்கோயில் கூவும் அங்கே, மாலை வரை மணக்கும் மல்லிகை முல்லை அங்கே. மாபலா வாழையுடன் தென்னை பனைகள் அங்கே, மாபலா வாழையுடன் தென்னை பனைகள் அங்கே, தீனமுதம் தரும் தெள்ளு தமிழும் அங்கே. நெஞ்சே என் நெஞ்சே எதற்கு நீ அழுகின்றாய், எதற்கு நீ அழுகின்றாய், எனக்கு நீ கூறுவாய். ஆழமாய் அன்பு செய்யும் ஆருயிர் அன்னை அங்கே, அணை திண்ணை தாங்கிடும் அருமை தந்தையும் அங்கே. நேர்வழி காட்டிடும் சோதரரும் அங்கே, நினைவினை தாங்கியே நான் மட்டும் தான் இங்கே. நெஞ்சே என் நெஞ்சே, இப்படி ஒவ்வொருத்தரையும் இதுக்கு ஒரு இது தட்டோடு வேணும்னு சொன்னால், நீங்கள் படித்ததுக்காக வேண்டியல்ல, இந்த பாடலை இயற்றிய அந்த அம்மாவுக்கு முதல் சரி, அந்த தமிழை எங்கள்ட மண்ணோட மனத்தோட குழைச்சி அந்த மனம் வீச, அந்த மலர்களுடைய மனத்தோடையும் இந்த நீங்கள் பாட பாட அந்த பலா பழம் மாம்பழம் எல்லாம் அப்படியே வாய்க்குது. அது தமிழுடைய பெருமை. அம்மா நிறைய பேர் சொல்லுவாங்க, அம்மா பற்றி நான் சொல்லி ஆகணுண்டா, எங்கள் அம்மா வந்து ஒரு தமிழ் கவிஞர், நிறைய பாட்டெல்லாம் எழுதுவாங்க. இந்த பாட்டு அவங்க எழுதுனது எப்படின்னு சொன்னால், அப்பாவோட சேர்ந்து அம்மா ரெஸ்டாரண்ட்டில் எல்லாருமே அங்கே தான் வேலை. அப்பா வந்து அப்பா குக், அம்மா ரெஸ்டாரண்ட்டில்
ப்ளோஸ் பண்ண மண்டையில் வந்து அவங்களுக்கு வந்து எழுதி கொண்டே இருப்பாங்க. ஏதாவது போயிட்டே இருக்கும், ஒரு டியூனை போட்டு எழுதிட்டு ஓடி வந்து அதை எழுதிட்டு பிறகு அது பாட்டு இசையமைச்சு டிஆர்டி ரேடியோவில் பல தடவை போயிருப்போம். பழைய டிஆர்டி நேயர்கள் நாங்கள். அப்போ அப்படித்தான் எங்களுடைய தமிழ், இப்படித்தான் அம்மாவோட தமிழை கேட்டு அப்படி வளர்ந்தது. ஸோ இந்த இயக்கங்களோட இப்படித்தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கை. நிறைய பேர் கேட்பாங்க 2009 நீங்க எங்க இருந்தீங்க, உங்களுக்கு என்னதுக்கு இதெல்லாம், நீங்க என்ன போராளி குடும்பம்? நான் போராளி குடும்பம். ஏனென்றா நாங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் எப்போ நாங்கள் வந்து தமிழரின் தாகம் தமிழ தாயகம் சொல்ல வலிக்கிட்டோமோ அப்பவே நாங்கள் ஒவ்வொருத்தரும் போராளிகள் தான். அங்க துவக்க தூக்குறவங்க மட்டும் போராளிகள் அல்ல, கழுத்துல வந்து நாங்க சைனட் போட்டிருந்தா மட்டும் போராளிகள் இல்லை. நாங்கள் இந்த இடத்துல நாங்க வந்து எச்சன் சொச்சங்களாக, அதாவது நாங்க அந்த காலகட்டத்தில் எங்களோட மண்ணோடு மண்ணா போன அந்த ஆழி பேரலையால பாதிக்கப்பட்டு, சுனாமியால, பிறகு இவ்வளவு இனப்படுகொலையால பாதிக்கப்பட்டு எங்களுடைய அந்த பரந்த தேசமான குமரி கண்டத்திலிருந்து வருவோம். ராவண காலத்திலிருந்து எங்களுக்கு வந்து இழைக்கப்படுறது எல்லாமே இனப்படுகொலை தான். ஒரு குரங்கர்களாக எங்களை ஆக்கி அந்த அந்த அவ்வளவு இதெல்லாம் மறக்கக்கூடாது. நாங்க அப்ப அங்க இருந்து நாங்க எங்களோட இனப்படுகொலை கொண்டு வந்து இப்ப நாங்க எச்சரிச்சோம்னா நாங்க இருக்கிறோமாங்கன்னா ஒவ்வொருத்தரும் நாங்க போராளிகள் தான். மிச்சமா நாங்க நிக்கிற அவ்வளவு ஈழத்து தமிழ் மகள் என்றாலே நாங்கள் போராளிகளாக எங்களை நாங்க பிரகடனப்படுத்த வேண்டும். நாங்க போராடுறோம்டா காகிதத்தை தூக்கி அங்க கொள்றது இல்ல போராட்டம், பேனாவை தூக்கி, நீங்க இந்த கேமராவை தூக்கிட்டு வந்திருக்கிறீங்க, நான் என்று சொல்லால அடிக்கிறேன், நீங்க உங்களோட மீடியாவால அடிங்க. ஒவ்வொருத்தரும் அங்க வாழுகின்ற இந்த மண்ணில் வாழ்ந்துகின்ற கடைசி தமிழ் மகள்கள். எனவே இந்த கடமையை உணர்ந்து அந்த போரில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்காக, கொல்லப்பட்ட ஒருத்தர்களுக்காக, சார்ல்ஸ் பீட்டர் ரிப்போர்ட் சொல்லுது 70,000 பேர் கொல்லப்பட்டாங்க. இது வந்து 2010-12 யூஎனுடைய சார்ல்ஸ் பீட்டர் ரிப்போர்ட் சொல்லுது 70,000 பேர் குறைந்தளவு இன்னும் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர், கொல்லப்பட்டோர் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஐநாவினுடைய அறிக்கைப்படி பார்க்கப்பட கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் பேர் வந்து இந்த மண் இல்லை இழந்துட்டு நிற்கிறோம். அது மும்மடங்கா கூட நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அப்போ இவர்கள் எல்லோருக்குமே நாங்கள் போராட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. வெளியில் நின்று கொண்டு ஐநாவே கதவை திற, ஐநா ஓப்பன் யுவர் ஐஸ், ஐநா ஓப்பன் யூஎன் ஓப்பன் யுவர் ஐஸ்ன்னு சொல்லி கொண்டிருக்காமல் ஐநாவினுடைய கதவுகள் திறந்துதான் இருக்குது. அப்போ அதை நாங்கள் பாவிக்க வேணும். அதுக்கு வந்து இந்த பொறிமுறைகளை கற்றவர்கள்ட்ட உங்களுடைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இந்த மண்ணுக்காக போராடலாம். எல்லாரும் போறீங்க, அங்க போறீங்க, அங்கிருந்து சொந்த தேவைகள், அதாவது நிறைய பேருக்கு உதவி செய்கிறோம். நிறைய பேர் வந்து அங்கே போராட பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, போராளிகளுக்கு கால் பூட்டுறது வந்து கை எல்லாமே நாங்கள் செய்கிறோம். ஆனால் அது புண்ணியம் தர்றதோடு நிற்குதே தவிர, நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், புண்ணியத்தோடு நிற்குதே தவிர இது எங்களுக்கான சுதந்திர போராட்டத்துக்கான வழிவகுப்பு செய்யாது. ஏனென்றால் இது வந்து எங்களுடைய கடவுளுக்கும் எங்களுக்கும் இருக்கிற ஒரு கனெக்ஷனை தவிர இதனால நாங்க எங்களை வந்து அந்த மண்ணை மீட்ட முடியுமா? நிறைய பேருக்கு ஒரு மண்ணை மீட்க போராடினவர்களுக்கு தானே செய்கிறேன், அது செய்ய விடும். ஆனா அதை மட்டும் செய்துட்டா போதுமா? அதனால எங்கள்கிட்ட மண்ணை மீட்ட முடிஞ்சிருமா? ஏன்னா நிறைய பேர் நாங்கள் இப்போ அங்கேருந்து தப்பி வந்து இப்போ கூட நீங்கள் வரும்போது நான் செய்துன்றது ஒரு அந்த கமிஷன் கேஸ், இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு உண்மையாக பாதிக்கப்பட்டவங்க மீன்பிடி சங்கத்தில் இருந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்து அந்த தொழில் செய்ய முடியாமல், ஓகே, அவ்வளோ பேருமே பாதிக்கப்பட்ட எல்லாமே வெளிநாட்டுக்கு வந்துட்டா எங்களோட மண்ணை யார் ஆக்கிரமிப்பு செய்யறது? ஆக்கிரமிப்பு செய்யணும். என்னடா நாங்கள் மண்ணை மீட்கிறேன்டா அந்த மண் எங்களோட சொந்தமாக இருக்கணும். அப்போ நான் பார்க்குறேன் உங்களுடைய குடல் எல்லா இடங்களும் ஒழிச்சு கொண்டு இருக்குது, ஒழிச்சு கொண்டிருக்காங்க. பள்ளியில் சின்ன பிரச்சனை இருக்குது, அதில் வார்த்தைத்தனமாக இருக்குது, ஒழிச்சு கொண்டு இருக்கிறது. இந்தியாவில் பார்த்தேன், மற்றது ஐநா சபையில் பார்த்தேன். உங்களை ஐநா சபையில் எனக்குன்றா பெருசாக விளங்க இல்லை. ஒரு என்ன போல பாமரர்கள் இந்த சார்பாகத்தான் இந்த கேள்வி. நீங்கள் போய் கதைச்சி என்ன செய்ய போகிறீங்க? இப்போ நீங்கள் அங்கே யாரோட கதைக்கிறீங்க? எப்படியான ஆக்கள் அங்கே வருகிறேன், அது எங்கே உள்வாங்கப்பட்டு அதன் விளைவு எப்படி இருக்குமென்றது இதுவரையிலே ஏதாவது ஒரு சைன், உங்களுக்கு ஒரு சாயல் தெரிஞ்சதா? நல்ல ஒரு கேள்வி. என்னென்னா இது வந்து இந்த கேள்வி தான், இந்த கேள்வியோட நானும் உள்ளே போனேன். நான் பொஸ்கோவை நான் மீட் பண்ணும்போது சின்ன வயசுல தெரியும் எனக்கு, ஸ்டூடெண்டாக இருக்கும்போதே. ஆனால் 2016 தான் நான் வந்து ஒஃபிஷியலாக கடைசியாக நான் மண்ணொருக்கா பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு அங்கே ஊருக்கெல்லாம் போயிட்டு, ஒருவேளை நான் ஃபுல்லாக இறங்க போகிறேன்னு எனக்கு நான் முடிவு எடுத்துட்டேன். போயிட்டு வந்து ஓகே உள்ளே போகணும் அப்படின்ட்டு பார்த்தா அங்கே வந்து தமிழ் மக்களுடைய
அப்சன்ஸை நான் பார்க்குறேன். முதலாவது தமிழ் மக்கள் வந்து உள்ளே இல்லைன்னு பார்க்குறேன். அங்கே எல்லாம் இப்போ யுக்ரைன் பற்றி இப்போ பேசுகிறாங்க. அந்த டைமில் போகும்போதெல்லாம் வந்து பலஸ்தீன் பிரச்சனை அதுன்ட்டு நிறைய பேர் வந்து குரல் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாட்டு பிரச்சனையும் அங்கே விவாதிச்சு கொண்டிருக்கும் போது விக்டிம்ஸ் அங்கே நிற்கிறாங்க. அதாவது பாதிக்கப்பட்டவர்களாகவே வந்திருக்காங்க. அவங்களுக்காக அரசியல்வாதிகள் வரதை விட அவங்களே என்ஜிஓக்களாக வராங்க. அப்போ ஐநா சபையண்டா என்னென்னு விளையங்கொள்ளா அது ஒரு பெரிய ஒரு சமுத்திரம் போன்ற ஒரு பொறிமுறை. அது எப்படின்னா ஐக்கிய நாடுகள் இப்போ பிரான்ஸ் அங்கே இருக்கும், ஜெர்மனி நாடுகள் எல்லாமே அங்கே குட்டி தீவான ஃபிஜி தீவும் வந்து நிற்கும். அங்கே துவாலுன்ற ஒரு சின்ன ஒரு நாடு இருக்குது. அப்போ இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா நிற்கும் போது தங்களுடைய பிரச்சனைகளை வந்து நலன் சார்ந்து பேசுகிறாங்க. அப்போ இந்த நாடுகள் எல்லாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மனித உரிமை அவைன்றது வந்து ஜெனீவா இருக்கே தவிர ஐக்கிய நாடுகளுடைய மெயின் இடம் வந்து நியூயார்க்கில் இருக்குது. அதனுடைய மனித உரிமை அவை வந்து ஜெனீவாவில் இருக்குது. அப்போ மனித உரிமை பிரச்சனைகள்லாம் எந்தெந்த நாடுகள் இருக்குதோ அந்த நாடுகள் இங்கே வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதாவது ரிப்போர்ட் பண்ண வேண்டியதான் இடம். அது இது வியன்னாவில் இருக்கிற இன்னொரு ஒரு பொறிமுறை இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமை அவை வந்து இந்த 3 இடத்துல போய்கொண்டிருக்குது. அதே மாதிரி வேறு இடங்களும் இருக்குது. கேந்திரமான இடங்கள்னு சொன்னால் பிரசல்ஸில் இருக்கிற ஐரோப்பிய ஒன்றியம், அது வேறு விஷயம். ஐரோப்பிய ஒன்றியம் இங்கால சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஆஃப்ரிக்காவில் ஆஃப்ரிக்கன் யூனியன் இருக்குது. அதெல்லாம் முக்கியமான இடங்கள். இந்த ஐநா சபை எடுத்துக்கொண்டால் உலக யுத்தம் வந்த பிறகு இப்படி ஒரு உலக யுத்தம் இன்னும் வந்துடக்கூடாது. இப்படி தேவையில்லாமல் ஆட்கள் வந்து சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வந்து அடிபட்டு இவ்வளவு நாடுகள் ஒன்று வந்து உங்களுக்கு தெரியும். உலக யுத்தம் வந்து இப்போ 3வது உலக யுத்தம் வந்துடக்கூடாதுக்காகத்தான் இதெல்லாம் அது ஆரம்பத்தில் சொசைட்டி தி நேஷன் என்று தான் கிரியேட் பண்ணப்பட்டது. பிறகு இப்போ ஜெனீவாவில் மனித உரிமை அவை வந்து பங்கை கண்காணிச்சு கொண்டு. அப்போ முதலாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னால் ஒரு யுத்தம் வராமல் இருக்கணும்னு சொன்னால் நடக்கிற மனித உரிமைகள் பிரச்சனையை வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கண்டு விசேட அறிக்கையாளர்கள் வந்து இந்த உலகம் ஃபுல்லாகவே போய் சென்று பார்ப்பாங்க. இப்போ ஒரு யுக்ரைனில் பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் அந்த நாட்டுக்கு விசேட அறிக்கையாளர் அனுப்பி அங்கே உண்மையாக பிரச்சனை என்ன, இப்போ நாங்கள் ரஷ்யா சொல்கிறது நம்ப இல்லாது, யுக்ரைன் சொல்கிறது நம்ப இல்லாது. அப்போ விசேட அறிக்கையாளர் ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் அவங்களை அனுப்பி அவங்க யாராக இருப்பாங்கன்னா அவங்க இண்டிபெண்டன்டாக இருப்பாங்க. விசேட அறிக்கையாளர் இருக்காங்க, இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு தொழில் சார்ந்து ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்கள வந்து இப்போ நாங்கள் எக்ஸ்பர்ட்னு இருக்கோம். டிரான்ஸ்லேட்டர் வந்து நிறைய இருக்கிறாங்க. ஆனால் எக்ஸ்பர்ட் டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க தானே, அது மாதிரி இந்த அசகமோத்தின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பர்ட் ஆக்கள் எடுத்து என்ன செய்றாங்கன்னா ஒரு இடத்துக்கு அனுப்பி உண்மையாக இந்த இடத்துல வந்து பிரச்சனை இருக்கான்னு நீங்கள் உங்களோட கருத்தை சுயாதீனமாக சொல்லுங்க அப்படின்னு அனுப்புவாங்க. அப்போ இவர்களுடைய வேலை என்னவா இருக்குன்னு சொன்னால் அங்கே போயிட்டு பார்த்துட்டு ஓகே இதில் வந்து இன்னென்ன பிரச்சனை இருக்குது, வலந்து காணாமல் ஆக்கப்பட்டவர் சிங்களவர் கூட நடந்திருக்கா, தமிழர்கள் கூட நடந்திருக்குதா, இதனால எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் அனுப்புவாங்க. இப்படி நிறைய ரிப்போர்ட்கள் வந்து அங்கே நடக்குது. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த ஐக்கிய நாடுகளுடைய அவையில் வந்து நாடுகள் வந்து தங்களுடைய பிரச்சனையை வந்து சொல்லும். இல்லை இந்த நாட்டில் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் அதுக்கு நீங்கள் எனக்கு ப்ரெஷர் தாரீங்க. இப்போ இலங்கை எடுத்துக்கொண்டால் அவங்க நல்ல வடிவாக அங்கே பொலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. எப்படி டிப்ளமாசின்னு சொல்லணும். அவங்களுடைய டிப்ளமாசி வந்து எப்படி இருக்குன்னா இப்போ ஐக்கிய நாடு சொல்லி இல்லை நீங்கள் உங்களுக்கு இந்த IMF ஃபண்டு வேணும் என்று சொன்னால் இப்போ உங்களுக்கு ரிவார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு உங்களோட நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு உங்களோட மக்கள் சொல்கிறாங்க, இந்த பிரச்சனை இங்கே முடிச்சா தான் உங்களுக்கு நான் இந்த ஃபண்டு நான் அன்பிளாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இலங்கை என்ன செய்யறா அதை அழகாக கையாண்டு ஒரு பளபளப்பான இமேஜை காட்டி கொண்டிருக்குது. எப்படி என்றா அவங்களோட பூசி மொழிகி ஒரு முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சு எங்கள் அப்படிலாம் நடக்கையிலேயே அங்கே வந்து காணாமலாக்கப்பட்டவர்கிட்ட அவங்க வந்து என்ன சிறுவர் போராளிகளாக தானே அங்கே என்ன விடுதலை புலிகள் அவங்களை உள்வாங்கினாங்க, துஷ்பிரயோகம் செய்தது விடுதலை புலிகள் தானே, அங்கே ஒரு டெரரிஸ்ட் தானே நடந்தது, அவங்கள தானே நாங்கள் பண்ணியிருக்கிறோம், அதனால தானே நாங்கள் இவ்வளோ இழந்துட்டோம் என்று சொல்லும் போது உண்மையாக அவங்களுக்காக எங்களுக்காக போராடி அந்த வீர மறவர்களுக்காக பேச வேண்டிய நாங்கள் எங்க அவங்களோட கொடியையும் வச்சுக்கொண்டு தலைவருடைய கட்டோட்டையும் வச்சுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் பேசிக்கொண்டு இதே இன்றைக்கு வந்திருக்குது ஒரு புலி சின்னத்தோடு வந்திருக்குது தலைவருக்கு வீர மரண அறிவிப்பு. அது இப்போ ஏன் செய்யணும்? அது அப்படியே செய்யறதால அதனால என்ன பிரயோசனம்? இப்போ இதெல்லாம் காலம் கடந்து போகிறது. இப்போ நாங்கள் செய்ய வேண்டியது பொறிமுறை வந்து அனைத்துலக பொறிமுறை ஒன்று இருக்குது. இதில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு புலிகளுக்காக நடத்தப்பட்ட போர் அல்ல, இது மக்களுக்காக நடத்தப்பட்ட போர். எனவே புலிகள் இப்போ இருந்தால் கூட இப்போ புலிகள் இப்போ நாங்கள் தான் புலிகள் தான் மக்கள் தான் புலிகள் தான் வாழ்ந்தோம். ஏக பிரதிகள் நாங்கள் ஏற்றுக்கொண்டோமா இல்லையா? இன்றைக்கு அதுகளை நாங்கள் திருப்பி கழிச்சு கொண்டு இருக்காமல் இன்றைக்கு அவர்கள் எதுக்காக போராடினாங்களோ அதுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறதா நாங்கள் செய்ய வேண்டிய விஷயமே தவிர இன்றைக்கு குறை பிடிச்சி கொண்டு அவனா இவனா நான் நீ சொல்லி நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி இந்த ஈகோகளை விட்டுட்டு இருக்கிற செட்டப் இவ்வளவுதான். ஐநா சபை எனக்கும் தான் அதிருப்தி இருக்குது. ஐநா சபை இன்றைக்கு குரல் கொடுத்த பொஸ்கோ பரியதாசியும்
வந்து உள்ள வச்சு அது ஒரு பெரிய ஒரு அநியாயம் நடந்து கொண்டான் இருக்குது. ஒரு குரல் கொடுத்த ஒரு ஐநா சபையில வந்து இவ்வளவு பேரையும் அந்த விக்டிம்ஸ்களை உள்ள கொண்டு வந்த ஒரு குற்றத்துக்காகவே அவருக்கு மேல போலி குற்றச்சாட்டு இலங்கையால சுமத்தப்பட்டு அதை சுவிஸ் கவர்மெண்ட் எடுத்து பார்த்து ஓகே இவரும் எங்களுக்கு ஒரு டிஸ்டர்பா தான் இருக்காரு, இவ்வளவு பேரை கொண்டு வந்து இவ்வளவு வேலை செய்து கொண்டிருக்காரு, இவரை நாங்க ஒரு முடக்கணும்னு சொல்லி திட்டமிடப்பட்டு அவர் வந்து உள்ள குற்றம் சுமத்தப்பட்டு உள்ள தள்ளப்பட்டு. அப்ப இதுக்கு பின்னால இருக்கிறது வந்து இலங்கை அரசாங்கத்தினுடைய கைக்கூலிகள், இலங்கை அரசாங்க கைக்கூலிகள் பிரான்ஸ்லையும் சரி ஜெனீவாலையும் சரி யூகேலையும் சரி வாழ்ந்து கொண்டான் இருக்காங்க. இதில் ஒரு சின்ன கேள்வி, இதே பிரச்சனை உங்களுக்கு நடக்காது இருக்கலாம். நான் அதான் சொல்றேன் எல்லாத்துக்கும் எப்பவுமே தயாராத்தான் இருக்கணும். நான் மட்டும் இல்லை, நீங்க கூட தயாராத்தான் இருக்கணும். எல்லாரும் நாங்கள் வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்க மக்கள்னு சொன்னா அது கடைசி தமிழனை அழிக்கும் வரைக்கும் விட மாட்டாங்க. அப்ப நாங்க வந்து அடி வாங்கி கொண்டிருக்க போறோமா, திருப்பி அடிக்க போறோமா, இல்லாட்டி இப்படியே இருக்க போறோமா, இல்லாட்டி நான் சிங்களவனா மாற போறோமா? இல்ல, நாங்க இப்ப இது சொல்லும் போது சில பேர் வந்து நினைக்கலாம் இதை வந்து ஓவர் ஃபில்மியா இப்போ சொல்றாங்க. அப்படி இல்லை. நாங்கள் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஒன்றுபட்டு இப்போ விஜித் ஹேரத் வந்து பேசிட்டு போனார் 25ஆம் தேதி பிப்ரவரி மாதம். நானும் அங்கே இருந்தேன், என்னுடைய தோழியும் இருந்தோம். நாங்கள் அங்கே வந்து பேசும்போது என்ன சொன்னாங்க, எல்லாரும் ஒன்றுபட்ட வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு. என்னோட தெற்கு மேற்கு இப்போ என்ன தேவையில்லாமல் சேர்க்குறீங்க? ஏன்னா நாங்கள் வடக்கு கிழக்குன்ற ஒன்று சொல்ல இந்த முறை வந்து வடக்கு கிழக்கு தெற்கு மேற்குன்னு எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் வடக்கு கிழக்குன்னு பிரிக்கக்கூடாது, அதாவது நீங்கள் தமிழர்களான அந்த 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 உரிமையை கேட்காதீங்கன்னா அர்த்தம் அது. அப்போ நாங்கள் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எல்லாம் சேர்ந்து ஒன்றுபட்ட ஒரு இலங்கையாக நாங்கள் வாழ நினைக்கிறோம்னு சொன்னால் அது என்ன அர்த்தம் தெரியுமா? தமிழ் ஐடென்டிட்டி இல்லைங்க. தமிழர்களை நாங்கள் தமிழர்களாக பார்க்கல. ஜேவிபி அரசாங்கம் என்பது இப்போ என்பிபி என்றது வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க வந்து அது வந்து எல்லாரையும் ஒன்றாக இணைக்குது, எல்லாம் சரியாக வந்துடும், அனுராகுமார திசாநாயகா வந்து எங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு லீடராக இருப்பார் என்று அவர் வந்து எல்லாரையும் மிங்க பண்ணுறாங்க. மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் அதை நீங்கள் ஐநால வந்து பாருங்க, அதை என்ன எப்படி இருக்குண்டு. அது என்ன சொல்கிறாங்க, தமிழர்களுக்காக ஒரு பந்தி எழுதி கொடுக்கப்பட்ட பந்தி அவர் வாசிக்கல விஜித் ஹேரத். அவர் யார்? அவர் அனுராக மினிஸ்டர் தானே, அவரே அந்த பந்தியை வாசிக்கல. தமிழர்களுடைய அறிவின் அடையாள சின்னமான யாழ்ப்பாண லைப்ரரி நூலகத்திற்கு நாங்கள் காசு ஒதுக்கி இருக்கிறோம் பட்ஜெட் 2025 சொன்ன வசனத்தை அவரையும் வாசிக்காம போனவர். ஏனென்றால் தமிழர்களுடைய அறிவு சின்னமான யாழ்ப்பாண நூலகம் என்ற வசனத்தை வாசிக்க அவருக்கு விருப்பம் இல்லை. அப்ப இந்த அரசியலை விளங்கிக் கொள்ளாமல் அந்த அரசியலை விளங்கிக் கொள்றதுக்கு நீங்க எங்க அனைத்து உலகம் நிற்குது அங்கதான் நீங்க நிக்கணும். நீங்க வந்து உள்நாட்டு மேடையிலையோ அல்லது இங்க நடக்கிற நிகழ்வுகளையோ இதை காண மாட்டீங்க. அப்ப நீங்க எங்க வந்து நிக்கணும்? எங்க வந்து அவங்க தங்களுடைய நல்முகத்தை காட்டி பளபளப்பா காட்டி தங்களை அந்த என்ன சொல்றது இவ்வளவு ரத்தம் படிந்த கைகளை அவங்க துடைச்சு கொண்டிருக்காங்க எங்களோட சட்டைக்கு மேலேயே. அப்ப இதை வந்து பாக்குறதுக்கு நீங்க அங்க வந்து நிக்கணும்னு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதை விட்டுட்டு நீங்க எங்களுக்கு மேல கார் துப்புன்னு எனக்கு உண்டு, நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு என்னமே செய்யாது. நீங்க துப்புனா நான் துடைச்சிட்டு அடுத்த கட்டம் போய்கொண்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் ஒரு போராளியை தான் என்ன பாக்குறேன். நான் எப்பவுமே ரெடியா தான் இது இப்படித்தான் எங்களை போஸ்கோ வளர்த்திருக்காரு, அவரும் அப்படித்தான். இன்றைக்கு அவர் சிறையில் இருக்கிறார், அதை தைரியமா எதிர்கொள்றார். எங்களுக்கு அதை பற்றிய சிந்தனை இல்லை. ஏனென்றால் எங்களுக்காக உயிர் கொடுத்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னால நாங்க ஒன்றுமே கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை. உங்கள்கிட்ட மக்கள்கிட்டே நாங்கள் விடுறோம். நாங்கள் இப்படி உங்களுக்கு முன்னால் நிற்கிறது காரணமே வந்து எனக்கு சொல்லும்போது கொஞ்சம் எமோஷனல் ஆகிறேன். இதுக்கு மேலே இழக்கிறது நம்மகிட்ட ஒன்றும் இல்லை. நான் கடைசி கட்டத்தில் நிற்கிறோம். இதுக்கு மேலே நாங்கள் சிங்களவராக மாறுறதா எங்களுக்கு வழி என்று சொன்னால் அதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள போறீங்கன்னா ஓகே அப்படித்தான் மாற போறீங்கடா, அதை ஏற்றுக்கொண்டு வாழுங்க. அதான் சொல்ல முடியும். தமிழ் அடையாளத்தை நீங்கள் விருப்பம் இல்லாட்டி அப்போ இந்த பரத விழாக்கள் செய்யாதீங்க, இந்த தமிழை படிக்காதீங்க, தமிழர்கள் அடையாளத்தை நீங்கள் மறுத்து கொண்டுருங்க. இத்தனை டெம்பிள்ஸ், அதாவது தமிழெழுத்து நிலப்பரப்பை விட்டு நீங்கள் வெளியே என்ன செய்தாலும் அது லத்தீன் இனம் மாதிரி எங்களோட மொழி மாதிரி எங்களோட மொழி ஒரு அறிவியல் மொழியாக போகுது. பஸ்கோ எனக்கு சொல்லி வளர்த்தது லத்தீன் மாதிரி எங்களோட மொழி அறிவியல் மொழியாக போயிருமே தவிர நாங்கள் தமிழை படிக்கிறோம், கொண்டாடுறோம். அலெக்சாண்டர் கோலியே என்ற பெரிய ஒரு லிங்குவிஸ்ட் சொல்கிறார், நாங்கள் எல்லோருமே ஒரே காலகட்டத்தில் வந்து நாங்கள் தமிழ் தான் பேசணும், தமிழ் தான் நான் உலகத்தின் மூத்த மொழின்னு சொல்றோம், பெருமை தான். ஆனா அந்த தமிழன் வந்து சாகும் போது அதை துணிந்து கேள்வி கேட்க கூட உங்களுக்கு தைரியம் இல்லாத தமிழர்கள். அப்ப அது வந்து எதிர்த்து கேள்வி கேட்க உங்களுக்கு விருப்பம் இல்லை நான் சொல்லுவேன். தெரியாது இல்லை, விருப்பம் இல்லை. அப்படி இருக்கும் போது நாங்க அதுக்கு சாட்டு என்ன தெரியுமா, என்னட்டு நாங்க நம்புறது இப்படித்தான் அவங்க சொன்னாங்க, இப்படித்தான் இவங்க சொன்னாங்க, நீங்க எப்படி சொல்றீங்க, நீங்க மற்ற நான் சொல்றது நம்ப தேவையில்லை, பஸ்கோ சொல்றது நம்ப தேவையில்லை, யாரும் சொல்றது நம்ப தேவையில்லை. நீங்களா வந்து அந்த இடத்துல எது நடக்குதுன்னு பாருங்க. அதை நாங்க சொல்றோம், உணர்ந்து கொள்ளணும். ரொம்ப சிறப்பு. என்னென்று சொன்னால் நான் இவ்வளவு இதே உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இப்படி ஒரு பெண்மணி இங்கே இருக்கிறார், பரிசில் இருக்கிறார்ன்றது எத்தனையோ பேருக்கு தெரியாமல் இருக்குது. இப்படி ஒரு அன்பான ஒரு சகோதரி எனக்கு தோழியாக வந்து வாய்ச்சிருக்கிறான்றது நான் மிகவும் பெருமைப்படுற ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் நான் உங்களுடைய
பயணங்களையும் இதுகளையும் பார்க்க உங்களோட புத்திஜீவித்தனமும் உங்களோட வெளிப்பாடுகளும் மிகவும் ஆச்சரியப்பட வைக்கிறது. அப்படியான ஒரு சந்தோஷமான இதில் தான் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட வந்து கதைக்க வேணும், இதில் கேட்க வேணும், இதில் மற்றவைக்கு எடுத்து சொல்ல வேணும் என்று விரும்புகிறது. அப்படியான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நிறைய பேர் நினைக்கிறாங்க வந்து என்ன ஃபேஸ்புக்கில் இந்த ஷேர் பண்ணுறதுக்கு லைக்குக்கும் ஷேருக்கும் எனக்கு அதில் இப்போ எனக்கு சொல்கிறீங்க இப்போ ஒரு இந்தியாவில் போய் அந்த நான் நிறைய விஷயம் இந்தியாவில் செய்த விஷயம் நான் பண்ணுறது ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான் இதில் ஷேர் பண்ணுறீங்க. அதில் வந்து முக்கியமாக இன்னொன்று வாங்குறது உங்களோட பன்முகத்திறமை உண்டு. அதுகளை எங்களால் அவதானிக்கக்கூடிய அந்த பன்முகத்திறமை என்ன செய்து தன்னுடைய பன்முகத்திறமையை வச்சுக்கொண்டு தான் பெயர் எடுக்க இல்லை. எங்கள்ட நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு அதுக்குரிய வழிவகையில் அந்த சேவையில் அந்த அது என்னென்னு சொல்கிறது அந்த அந்த ஏற்பாட்டோடு நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு போராளியாக நான் உண்மையாக நான் ஒத்துக்கொள்கிறேன். இல்லை எங்களோட திறமைகள் வந்து எங்களோட மக்களுக்கு தான் போகணும். இப்போ இதே நான் படித்தது வந்து டீச்சிங் தான் படித்தேன். நான் இப்போ ஃப்ரெஞ்சு பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறது தான் அதான் என்னுடைய தொழில். ஆனால் இதனால் என்னுடைய தமிழுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், தமிழர்களுக்காக நான் என்ன செய்ய போகிறேன், நாட்டுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்ட்டு பார்க்கும்போது எனக்கு இது எனக்கு முக்கியமாக இருந்தது. எனவே நான் அதை அப்படியே விட்டுட்டு தான் நல்ல ஒரு வேலை எனக்கு வெக்கேஷன் டைமில் கூட எனக்கு சம்பளம் தர வேலை. அப்போ அதை விட்டுட்டு நான் இது ஒரு சாய்ஸ், என்னுடைய சாய்ஸ் வந்து நான் என் மச்சான் வந்து ஒரு ஃபாதராக இருக்கிறார் தான். அவர் எனக்கு சின்ன வயசில் கடிதங்கள் தான் இப்போ முந்தைய எழுதுவார், இங்கிலீஷில் எழுதுவார். அப்போ எனக்கு சொன்ன வசனம் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன். அவர் சொன்ன விஷயம், லைஃப் இஸ் அ சாய்ஸ் அண்ட் சாய்ஸ் இஸ் அ சாக்ரிஃபைஸ். அதாவது வாழ்க்கை என்பது ஒரு தேர்வு. நம்ம இதுவான்னு தேர்வு செய்கிறோம், தேர்வு தான் நாங்கள் ஒன்று போடுறோம். அப்போ ஆனால் தேர்வு என்பது வந்து ஒரு தியாகம். நாங்கள் ஒன்றை தேர்வு செய்யும்போது ஒன்றை தியாகம் பண்ணுறோம். அப்போ நீங்கள் என்னத்தை தேர்வு செய்கிறீங்க என்று சொல்லும்போது நீங்கள் என்னத்தை தியாகம் பண்ண ரெடியாக இருக்கீங்கன்னு பார்க்கணும். நீங்கள் உங்களுக்கு தமிழீழம் வேணுமென்றால் நீங்கள் தேர்வு செய்ய வேண்டியது அர்ப்பணிப்பு. அதுக்கு மேடையில் போய் நின்றுட்டு ஒரு டான்ஸோ ஒரு பாட்டோ ஒரு ஷேரோ ஒரு லைக்கோ அது இல்லை. நாம் சூஸ் பண்ண வேண்டியது எது தேவையோ அதைத்தான் செய்யணுமே தவிர எது முடியுமோ அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு முடிஞ்சதை செய்கிறதுக்கு மேத்தகு பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவர் தேவையில்லை. உங்களுக்கு முடிஞ்சதை செய்வர் தமிழன் அல்ல, முடியாததையும் செய்ய துணிவன் தான் தமிழன். அது கிடைக்குதோ இல்லையோ அதை முயற்சி செய்யணும். ரொம்ப நன்றி. நல்ல சிறந்த தெளிவான கருத்துக்களை அங்கே எடுத்து விட்டுருக்கிறீர்கள். அவையாலும் இனி தெரிவு செய்யட்டுக்கும், நீங்களும் தெரிவு செய்யுங்க. வேறு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நான் உங்களோட காய்ச்சி கொண்டு வந்தது எனக்கு வாய் கதைக்கிறதுக்கு வர மாட்டேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். டைம் தந்ததுக்கு எனக்கு இதை வந்து வெளியே கொண்டு போகணும். ரொம்ப சந்தோஷம். அது உண்மையாக நாங்கள் இவர்தான் செய்ய வேண்டியது. எங்களால் போராட முடியாட்டாலும் போராளிகளை வெளிப்படுத்தவன், அந்த போராளிகளில் தான் இவன் வருவேன். அதை நான் அவன் அதை பெருமையாக சொல்லுகிறான், நானும் அதை பெருமையாக. என் பையன் ஸ்டைலுக்கு என்ன தெரியுமா, ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன், நான் பொம்பளை இல்லை போராளி அப்படின்னு. என்ன பெண்ணா பார்க்காதீங்க, நான் போராடியாவே இருக்க விரும்புகிறேன். அதே நாங்கள் இதுன்ற டைட்டிலாக போட்டு விடுவோம். அதுக்கு வர இப்போ எழுதுவாங்களா இவங்க போராளின்ற நிறைய பேர் நினைக்கிறாங்க வந்து ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காங்க. நம்ம நாங்கள் இப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. அப்படி இல்லை. இது வந்து ஒரு புதிய உலகம் பாருங்க. இப்போ ட்ரம்ப்புக்கும் இவருக்கு நடக்கிறது என்ன யாரோட ஒன்றுமே தெரியாமல் எல்லாமே புதுசாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நாங்கள் புதிய ஒரு விதி செய்வோம். பாரதி பெண்ணா இருப்போம். ஆமாம், புதுமை பெண் மாதிரி பாரதியாட்ட. ஆமாம், என்ன சொல்லுங்க, அது இனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். ஆமாம், தனியொருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்துடுவோம். எங்களோட புரட்சி கவிஞன் பாரத். அதே மாதிரி நிறைய கவிஞர்கள் எங்கள்கிட்ட இருக்கிறார்கள். என்ன வழியால வெளிப்படுத்தல அவர்களுடைய இதுகளை வெளிப்படுத்துறதுக்கு எங்கள்ட இனம் அழிக்கப்பட்டு விட்டது. 75வது வருஷம் இந்த முறை கொண்டாடுறோம் இல்லையா, புதுவை ரத்னத்துறை ஐயா அவருடைய இது. ஆமாம், அப்படி எத்தனையோ கவிஞர்கள் எங்களுடைய ஈழமண் எடுத்துக்கொண்டா எத்தனையோ பெருமை மிக்க. யாழ் என்று எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணம் என்று சொல்லுவாங்க. அப்போ யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த அந்த தமிழே அன்றைக்கு நான் ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட பேசினேன். ஒரு சிங்கள ப்ரொஃபஸர் தான். பூர்வீக குடிமக்கள் வந்து தமிழர்கள் தான் இலங்கையில். தமிழுக்கு முதல்ல ஒரு மூத்த மொழி இருந்ததுன்னு சொல்லுவார். சிங்களவர் தானே இதை சொல்ல போறார் வில்லங்கம்மான்னு பார்த்து அவர் சொல்றார், தமிழுக்கு முன்னா இருந்த மொழி வந்து ஈழ மொழி என்றார். அதை அவர் நிறுவி இருக்கிறார். அப்படி தம்மிக ஜெயசிங்கன்னு ஒரு ப்ரொஃபஸர் அவர். ஆமாம், அவர் வந்து இங்கே வந்திருக்கார். ஆமாம், பரிசுக்கு வந்திருந்தார். சச்சிதானந்தன் ப்ரொஃபஸருடைய அந்த யூரோப்பியன் கான்ஃபரன்ஸில் நான் அவரை மீட் பண்ணியிருந்தேன். இப்போ இதை பற்றி பேசும்போதெல்லாம் தமிழர்கள் வந்து நாங்கள் எவ்வளோ பெருமைப்பட்டு இந்த மண்ணையும் இந்த மொழியையும் காக்கணும். இன்றைக்கு பாருங்கள், தையட்டி விஹார பிரச்சனையிலிருந்து அங்கே நடந்து கொண்டிருக்கிற நிறைய பிரச்சனை போய் கொண்டிருக்குது. ஆனால் இந்த யூடியூபர்ஸோட பிரச்சனை தான் இப்போ எல்லாருக்கும் இதெல்லாம் வந்து நம்மளுடைய நம்மளை வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, பற்றி கதைக்கிறீங்க
இது இப்போ எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல சமுதாயத்தில் பல விதமான பிரச்சனை இருக்கும். நாங்கள் எங்களோட கவனத்தை எங்கே வச்சிருக்கோம்னா, எங்களுடைய மண் சுரண்டப்படுறது, எங்களோட நிலம், அதாவது எங்களோட வளம் சுரண்டப்படுறது, எங்களுடைய மக்கள் பாதிக்கப்படுறது, அதை தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர ஒருத்தருடைய பர்சனல் எனக்கு தெரியாது. நான் அந்த நியூஸை பார்க்கவும் இல்லை, ஒரு வேளை அதில் தெரியல, ஜட்ஜ் பண்ண விரும்பலை. ஆனால் உங்களுக்கு கண்டதும் வரும், எல்லாமே வரும். ஆனால் நீங்கள் அதான் சொல்கிறேன், சாய்ஸ் இஸ் சாக்ரிஃபைஸ். நீங்கள் சூஸ் பண்ணுற விஷயம் வந்து அது சரியாக இருக்குதா என்றதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்க. ஒரு படம் ஒரு 3 மணி நேரம் ஒரு ஸ்க்ரீனுக்கு முன்னாடி இருந்து பார்க்குறீங்க, ஃபோனில் பார்க்குறீங்க, ஒரு 10 நிமிஷம் ஒரு டிவி நியூஸை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த சாய்ஸ் சரியானதானு யோசிங்க. என்னோட டைம் வந்து 24 மணி நேரம் தான் உங்களுக்கு இருக்குது, எனக்கும் இருக்குது. அதே மாதிரி தமிழர்களுக்கு வந்து இந்த நேரம் என்பது மிக முக்கியம். ஏனென்றால் 3வது கமிட்டியில் தான் எங்களுடைய சுயநிர்ணய உரிமை கோரிக்கையை பதிவு செய்ய வேண்டிய ஒரு விடயம். அது வந்து C25 இருந்தது ஆரம்ப காலத்தில். அது 3ஆம் கமிட்டி 4ஆம் கமிட்டின்னு சொல்லி ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை அவையான பொதுச்சபையில், அதாவது நியூயார்க்கில் தான் அந்த 3rd and 4th கமிட்டி இருக்குது. அங்கே தான் எங்களோட சுயநிர்ணய உரிமை கோரிக்கையை நாங்கள் ஃபைல் பண்ணணும். அது வந்து கொலனைசேஷனுக்கு பிறகு வந்த டீகொலனைசேஷன் ப்ராசஸ். அதாவது எப்படி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இந்த நாடுகள் டீகொலனைஸ் பண்ணி அவங்க ஒழுங்காக கொடுக்கும். நீங்கள் ஆப்பிரிக்கா எடுத்துக்கொண்டீங்கன்னா கட்டமாக அந்த பார்த்தா இருக்கும். ஏனென்னா அந்த நிலத்தில் வாழ்ந்த மக்களுடைய அந்த மொழியையோ அவங்களுடைய கலாச்சாரத்தையும் பார்க்காம சும்மா ஒரு ரூலர் அப்படி எடுத்து வச்சுட்டு அப்படி ட்ரோ பண்ண மெத்தன் பிரித்து ஆழ்ந்து அப்படி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி எங்களுடைய ஈழத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், எங்களுடைய வித்தியாசத்தை ஒன்றும் பார்க்காம அப்படியே கொண்டு போய் எங்களை வந்து ஒல்லாந்தர், போர்ச்சுகீர், பிறகு ஆங்கிலேயர் அவர்கள்ட்ட இருந்து அப்படியே நாங்கள் வந்து சிங்களவருடைய ஹெஜமோனிக்கில் நாங்கள் போயிட்டோம். இதான் நடந்து கொண்டு இருக்கு. அப்போ எங்களுடைய மண்ணை மீட்கிறதா இருந்தால் இந்த டீகொலனைசேஷன் ப்ரோசஸ் ஒழுங்கு நடந்திருக்கணும். 4வது இனங்களை ஆளுது உள்ளாந்த போர்த்துகீயர் ஆங்கிலேயரை விட இப்போ சிங்கள இனமானது, சிங்கள இனமானது, இது சைனா இனமானதோ எங்களுக்கு தெரியாது. என்ன மாதிரி நடக்கும்னு தெரியல, இனி என்ன எப்படி போகும்னு தெரியல. ஆனால் தமிழர்களுடைய விடிவு காலம் என்பது என்னென்னா இந்த அரசு பொறுமையில் இருக்கக்கூடிய இந்த டீகொலனைசேஷன் ப்ராசஸ். இதனுடைய ஒரு 6 வருஷத்துலேயோ இன்னொரு 5 வருஷம் நான் புஸ்கோ சொல்ல தொடங்கி எவ்வளோ காலம் ஆயிடுது. இந்த டீகொலனைசேஷன் ப்ராசஸ் ஒழுங்காக நடக்கணும்னு சொன்னால் இந்த ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமை அவையில் தொடர்ந்து நாங்கள் வந்து எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை, இந்த இவ்வளவு பேருக்கும் நீதி வேணும் என்று மனித உரிமை பிரச்சனை சொல்லிக்கொண்டே இருக்கணும். இப்போ நடக்கிற பிரச்சனை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அதே சமயம் இது அங்கே இருந்து நாங்கள் வர விஷயத்தை சொல்லணும். இங்கே இருக்கிற ஆக்களும் எங்களுக்கு நடந்த அவ்வளவு அநியாயங்களையும், ஒவ்வொருத்தருக்கு உங்களுக்கு ஒரு டோர்ச்சர் நடந்திருக்கலாம், எனக்கு ஒன்று நடந்திருக்கலாம், இந்த படினுக்கு இந்த கேஸுக்கு ஒரு நடந்திருக்கு, இதெல்லாம் ஃபைல் பண்ணுறதுக்கு இடம் இருக்காங்க. அதே மாதிரி ஐக்கிய நாடுகளுடைய அந்த 3rd கமிட்டி 4th கமிட்டியில் வந்து எங்களுடைய டீகொலனைசேஷன் ப்ராசஸை வந்து நாங்கள் எங்களோட சுயநிர்ணய உரிமை கோரிக்கையை நாங்கள் முன் வச்சு போராட வேண்டியது. இதுக்கெல்லாம் இந்த கமிட்டியினுடைய மெண்டேட் வந்து காலத்தில் குறைஞ்சு கொண்டு போகுது. ஏன்னா கொலனைசேஷன் பீரியட் முடிஞ்சிட்டுது. போஸ்ட் கொலோனிசம் பண்ணுறது வந்து அந்த சாப்டரை புரட்டிட்டு அடுத்து போகிறோம் நாங்கள். அப்போ அந்த மெண்டேட் குறையிறதுக்குள்ளே நாங்கள் இதை ஃபைல் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. ஒரு 4-5 வருஷத்துக்குள்ளே நாங்கள் டைம் இல்லை எங்களுக்கு. அப்போ நீங்கள் இன்னும் வந்து அரசியல் ஆய்வாளர்னு சொல்லிக்கொண்டு ஆய்வு செய்கிறதுக்கு டைம் இல்லை. என்ன இல்லை, இப்போ நீங்கள் வந்து இப்போ எல்லாரும் பதிவு செய்யணும்னு சொல்கிறீங்களா? இந்த மாதிரி பதிவு செய்கிறது இப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட ஆக்களும் இங்கே இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், இல்லை வெளிநாடுகள் ஐரோப்பிய மண்ணில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், இதை போய் எப்படி பதிவு செய்கிறது? ஓகே, இது நல்ல கேள்வி. இப்போ வந்து 2000 இப்போ கொஞ்சம் வருஷமாக சொல்லுவோம், நான் கரெக்டாக நம்பர்ஸ் நம்ம மைண்டில் நிற்கிறது இல்லை. மிஷேல் பாஷெட் அம்மையார் அவர்கள் தான் இதுக்கு முதல் இருந்த, இப்போ இருக்கிற ஹை கமிஷனர் பேர் வந்து ஃபோல்கர் டர்க். இதுக்கு முதல் இருந்தவங்க வந்து மிஷேல் பாஷெட். அவங்க இந்த காலகட்டத்தில் வந்து அவங்க நிறுவனது வந்து ஸ்லாப் என்ற ஒரு பொறிமுறை, ஸ்ரீலங்கா அக்கௌண்டபிலிட்டி ப்ராஜெக்ட், அதாவது இலங்கைக்கான பொறுப்பு கூறல் என்று சொல்லி ஒரு பொறிமுறையை அதுக்கு பட்ஜெட் ஒதுக்கி இதில் இவ்வளோ பேரும் வேலை செய்யணும், கொஞ்சம் பேர் ஒரு குழு வச்சுருக்காங்க. அவங்ககிட்ட நாங்கள் வந்து சொல்லலாம். இப்போ அவங்க சில விவகாரங்கள் ஒரு 5-6 விஷயத்தை வச்சு அவங்க செய்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து முள்ளிவாய்க்கால நேரடியான சாட்சிகளாக இருந்திருந்தால், வெள்ளக்கொடி சம்பந்தமாக வெள்ளக்கொடி எழுந்துட்டு போகிறவங்களை சுற்றதை நீங்கள் பார்த்து ஆக்களாக இருந்தால், அல்லது சிறுவர்களுக்கு நடந்த துஷ்பிரயத்தை நீங்கள் நேராக கண்டிருப்பீங்க என்றால், அல்லது உங்களுக்கு வந்து 80ஆம் ஆண்டுகள் 83 ஒரு எட்டி அதுக்கு பிறகு வந்த காலகட்டங்களில் நடந்த பிரச்சனைக்கு நீங்கள் நேரடி சாட்சியமாக இருந்திருந்தால் அதை நீங்கள் பதிவு பண்ணலாம். அது நீங்கள் ஆனால் ஒரு தனிப்பட்ட நபராகவும் நீங்கள் பதிவு பண்ணலாம், என்ஜிஓ மூலமாகவும் நீங்கள் செய்யலாம். 2வது விஷயம் வந்து இப்போ கமிட்டி எகெயின்ஸ்ட் டார்ச்சர் இருக்குது, பெண்களுக்கான பாகுபாடு கமிட்டிகள் இருக்குது, நிறைய கமிட்டி இருக்குது. அதுக்குள்ள நிறைய ட்ரீட்டி பொடி 9 விதமான ட்ரீட்டி பொடின்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் எடுத்துக்கொண்டா, இப்போ இந்த படின்னு எடுத்துக்கொண்டா, இவருக்கு வந்து ஒரு டார்ச்சர் பண்ணப்பட்டாருன்னு சொன்னால், தலைகளை கட்டி தொங்க விட்டாங்க, தங்களை நகத்தை பிடுங்கினாங்கன்னு சொன்னால், இதெல்லாம் பதிவு செய்ய வேண்டிய ஒரு இடம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த நபர் இந்த இடத்துல எனக்கு இது பண்ணாருன்னு சொன்னால், இப்போ இது வந்து ஒரு ஃபைல் பண்ணப்பட்டு இப்போ நீங்கள் கேட்கலாம் இதனால் என்ன டக்குன்னு மாற்றம் வரும்னா, இதெல்லாம் உடனே வந்து நாங்கள் வந்து அதான் சொல்லுவோமே, இந்த இன்ஸ்டன்ட் கலாச்சாரத்தில் இருக்கிறபடினால ஆர்டர் பண்ணப்பட்ட உடனே பிட்ஸா வாருது, உடனே ஃபில்டர் காஃபி வர மாதிரி, இது உடனே கேட்ட உடனே வாரதுக்கு இது வந்து யூபர் சர்வீஸ் இல்லை.
இது வந்து உண்மையாகவே இது கனகாலம் எடுக்கும். உங்களுடைய ஒரு தனிப்பட்ட கேஸை நீங்கள் வந்து செய்கிறதுக்குண்டாலே சில பேருக்கு 10 வருஷம் வெயிட் பண்ணி தானே நீங்கள் உங்களோட கேஸை இங்கே வந்து உங்களுக்கு ஒரு விசாவை எடுக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு உலக வரைபடத்தில் ஒரு தனிநாடு தேசமாக வாரதுக்கு பலஸ்தீனுக்கு இன்னும் இது வரை இல்லை. ஆர்மேனியாவே இப்போ வந்து 100 வருடத்துக்கு அப்புறம் தான் என்ன படுகொலை ஏற்றுக்கணும். அப்படி இருக்கும்போது தமிழர்களுக்கு இப்போ 15 வருஷம் தான். அப்போ இப்போ தான் நாங்கள் எங்களுடைய வீச்சு இன்னும் பலமாக இருக்கணும். இப்போ நிறைய ஒழுங்குகள் மாறிக்கொண்டிருக்குது. ட்ரம்ப்போட ஃபுல்லாக அவங்களோட இது சிச்சுவேஷன் மாறுது. அப்போ நாங்கள் வந்து இவ்வளவு காலமும் நாங்கள் இவ்வளோ சில அலையஸோட ஒர்க் பண்ணி கொண்டு இருப்போம். இந்தியான்னு நாங்கள் நட்பு நாடா துரோக நாடா அப்படி நிறைய இதெல்லாம் செய்வோம். இந்தியா பற்றியே பார்த்து கொண்டே இருப்போம். ஆனால் இப்போ ஒருவேளை இந்தியா அது இப்போ தயக்கம் காட்டுது, மௌனம் சாதிக்கண்டா வேறு எங்கேயாவது எங்களுடைய கவனத்தை திருப்பி இல்லாட்டி வேறு எங்கே ஐரோப்பிய ஒன்றியத்தில் நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறோம் இங்கே. அப்போ ஐரோப்பிய ஒன்றியத்துக்குன்னு பொறுமுறை இருக்குது. ஐரோப்பிய ஒன்றிய பிரசல்ஸில் நாங்கள் வேலை செய்ய வேண்டியிருக்குது, பார்லிமெண்ட் ஆஃப் ஸ்ட்ராஸ்பர்கில் வேலை செய்ய வேண்டியிருக்குது, ஆப்பிரிக்கன் யூனியனில் வேலை செய்ய வேண்டியிருக்குது, அமெரிக்கன் லத்தீன் அவங்களாம் நமக்கு ஹெல்ப்பாக வருவாங்க. அவங்களுடைய எண்ணங்களும் எங்களுடைய எண்ணங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அப்போ ஒவ்வொரு நாடுகள்லையும் நாங்கள் இப்போ ஐக்கிய நாடுகளோட அவை என்பது வந்து அது எங்கே என்று சொன்னால் அது ஒரு பாலமாக நாங்கள் பாவிக்க வேண்டிய இடம். அங்கே வந்து நாங்கள் எல்லாரையும் வந்து அணுகி பேசலாம். தொடர்ந்து நாங்கள் போனால் இப்போ என்னுடைய முகம் அங்கே பரிச்சயப்பட்டுன்னு சொன்னால் தொடர்ந்து நான் போகிறது படினால தான். அப்போ இதே மாதிரி நீங்கள் ஒரு கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டு நீங்கள் எங்களை பலப்படுத்தி உங்கள் சார்பாக நீங்கள் எங்களுக்கு பலப்படுத்தினால் உங்களுடைய குரலாகவும் உங்களுடைய முகமாகவும் நாங்கள் அங்கே 2 வேலை செய்கிறோம். அதான் எங்களுக்கு தேவையாக இருக்குது. இப்போ எங்களுக்கு பின்னால் மக்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய எங்களுக்கு தேவைப்படுது. இப்போ அப்படி என்றால் அப்படியா ஆக்கள் இதுவரையில் பதிவு செய்திருக்கிறார்களா? ஆமாம். இப்போ எங்களுடைய இப்போ பொஸ்கோ மரிதாசனுடைய வேலையை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவருடைய வேலையை வந்து ஒரு யுனெஸ்கோ ஸ்டாஃபாக இருந்தவர் ஒரு இடத்தை இப்போ ஈஃபில் டவர் வந்து ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு இடம் என்று பதிவு பண்ண வேண்டிய இடம். இப்போ நீங்கள் ஒரு நாட்டில் ஒரு இடம் இருக்குண்டா சீன பெருஞ்சுவர்னு சொன்னா அந்த யுனெஸ்கோ தான் அந்த அங்கீகாரம் கொடுக்குது. அது மாதிரி அந்த பழமையான உலகத்தில் பழமையான இதுகளை பேணுற இடம் தான் யுனெஸ்கோ. அதுல ஒரு தியாகித்த அஜோவா இருந்தவர் தான் போஸ்கோ. அவர் படிச்சது சின்ன வயசுல 8 வயசுல வந்து அவர் இங்க ஃபுல்லா படிச்சது வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன், அதாவது இந்த அனைத்துலக விடயங்கள், ஒவ்வொரு நாடுகள் ஒவ்வொரு பொலிட்டிக்ஸ், அதாவது அரசியல்னா ஒரு குறிக்கிறது. ஆனால் இன்டர்நேஷனல் ரிலேஷன் சொல்லும் போது வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன் அதாவது ஒரு ஃபாரின் பாலிசி மேக்கிங், அதாவது தமிழீழ ஃபாரின் பாலிசி என்ற விஷயத்தை நான் போஸ்கோ சொல்லித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது தமிழீழம் என்று நாங்கள் கதைப்போம், அதனுடைய பெருமைகளை பேசுவோம். ஆனால் தமிழீழ ஃபாரின் பாலிசி என்ற ஒரு சொற்றொடராக நான் முதல் வாயால் கேள்விப்பட்டேன் போஸ்கோட வாயிலிருந்து தான். என்னடா தமிழீழம் ஒரு நாடு மலர்றதுக்கு தேவை வந்து அந்த நாடு யாரோட நண்பனாக இருக்கும் யாரோட எதிரியாக இருக்கும்னு தீர்மானிக்க வேணும். அதுகளெல்லாம் எங்கள்கிட்ட வந்து இப்போ ஆயுத ரீதியாக நாம் இருந்த நாங்கள் அதை பலவீனப்படுத்தினது வந்து இந்த ஃபாரின் பாலிசி மேக்கிங் வந்து ஒரு அப்சன்ஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல அதை பற்றி. அது நான் பிள்ளையா சொன்னேன், யாராவது மன்னிக்கணும், நான் யாரையும் குறை சொல்லையோ அல்லது ஒரு பிள்ளையை சுட்டி காட்ட விரும்பலை. ஆனால் அந்த இடத்துல நாங்கள் ஏதோ ஒரு பிழை விட்டுருக்கோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதை நாங்கள் நினைக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கவங்க வந்து கூட அதை ஆயுத ரீதியான பலம் இருந்தாலும் அதே சமயத்தில் பரலெல்லாம் நாங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் இந்த அனைத்துலக பொறிமுறை, அந்த 3rd கமிட்டி 4th கமிட்டி நடந்த பேச்சுவார்த்தை, இந்த எல்லா பேச்சுவார்த்தையும் அனைத்துலக பொறிமுறைக்குள்ள இருக்குல்ல, அது ஒரு பெரிய மிஸ்டேக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த அனைத்துலக பொறிமுறைக்குள்ள இருந்திருந்தால் ஒருவேளை வேறு மாதிரியாக இது நடந்திருக்கலாம். ஆனால் அது தவற விட்டது வந்து என்ன தெரியல. அதை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை. அதற்குரிய அறிவு எனக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஒரு தனிப்பட்ட முறையில் போகிறதில்ல, ஒரு இனமாக போகணும். இப்போ அங்கே வந்து நாடுகள் வந்து நிற்கும், நேஷன்ஸாக நிற்கும் போது நாங்கள் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் NGO, அந்த NGOலே வந்து நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், நாடு சாராத ஆர்கனைசேஷன் தான் நாங்கள். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த உரையில் பார்த்தா அது முன்னால் ONG இருக்கும். அதான் அது ஃப்ரெஞ்சில், அது ஜெனீவாவில் ஃப்ரெஞ்சு தானே, அதனால ONG இருக்குது, ஆர்கனைசேஷன் நோ குவர்னமெண்ட் மோந்தால். இதுதான் இங்கிலீஷில் NGO. அப்போ நீங்கள் வந்து நாங்கள் நாடுகள் சார்ந்து நாங்கள் இருக்கிறீங்க, நாடுகள் சொல்கிறத கேட்டுக்கொண்டு நாங்கள் தலையாட்டுறதுக்காக போகல. எந்த நாடு கதைச்சாலும் அதை எதிர்த்து கேட்குற துணிவோடு நாங்கள் போகணும். நான் வாழுகின்ற பிரான்ஸ் தேசம் வந்து பிளவிட்டு இருக்குது, பருதியன்ற கொலை வந்து இன்றைக்கு வரைக்கும் கண்டுகொள்ள இல்லை, அதுக்கு இன்றைக்கு முடிவு இல்லை. அதை நான் எதிர்த்து கேட்டிருக்கிறேன். என்னுடைய நாட்டுக்கு எதிர்த்து நான் பிரெஞ்சுக்காரி தான் பேப்பரில் பார்க்கும்போது. அப்போ நான் என்னுடைய நாட்டுக்கு எதிராக கேட்குறேன். இந்த பிரான்ஸ் நாடு ஏன் மௌனம் காக்குது? எங்களோட ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டாக இருந்த பருதி என்று அழைக்கப்படுகின்ற மதேந்திர நடராஜா பேரை சொல்லி நான் வாசிச்சிருக்கேன்.
வச்சிருக்கோம். அதே மாதிரி பொஸ்கோ வண்டிக்கு சுவிஸ் கவர்மெண்ட் அடிச்சு வச்சிருக்குது. சுவிஸ்ல தான் நாங்கள் அப்போ நீங்கள் ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல் என்ன இது ஆர்பிட்ரரி அரெஸ்டேஷன் நாங்கள் சொல்கிறோம். அதாவது வந்து சட்ட விரோதமான முறையில் நீங்கள் தடுத்து வச்சிருக்கிறீங்க. ஒரு குற்றவாளி என்று பிரகடனப்பட்ட பிறகு ஒரு முடிவான பிறகு தடுத்து வைக்கிற ஒரு விஷயம். ஒரு விசாரணையில் வந்து ஜஸ்ட் ஒரு கொரப்டட் பீப்புள், அதாவது லஞ்சம் ஊழல் மிக்க சில இலங்கை ஆட்களால் கொடுக்கப்படுற ஒரு பொய் கேஸில் அது விசாரிக்கணுன்றதுக்காகவே நீங்கள் 3 மாதம் தடுத்து வைக்கும் போது அது 3 மாத கணக்கு எங்கே வருது? 56 கூடுதல் வருது. அப்போ ஓகே, ரொம்ப நன்றி. நிறைய தெளிவான விளக்கங்கள். எனக்கு தெளிவில்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் சில விடயங்களை எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் ஒவ்வொரு விளக்கமானாலும் கஷ்டம் என்ன. சில விடயம் நடக்கிட்டு சொல்லுவேன், அந்த ஏவாள் வந்து அந்த அப்பளை சாப்பிடாமலே இருந்திருக்கலாம், கண் திறக்காமலே இருந்திருக்கலாம். இந்த பெண்கள் எல்லாம் இப்படி இருந்திருக்குமா, என்ன அப்பளை சாப்பிடா இருந்திருந்தாங்க. ஓ என்ன அப்பவே சொல்லு கேட்கறது இல்லை, சொல்லு கேட்கறது இல்லை. என்ன பாம்புக்கு போன பின்னால போன கதை அதான். இந்த இப்போ படத்துலேயே எந்த பெண்டிலடா எந்த பெண்டாடியடா அப்படி சொன்னதை கேட்டு ரஜினிகாந்த் சொல்கிறோமே, அது ஒரு பெரிய நகைச்சுவை இந்த இப்போ காலகட்டத்தில். அப்போ வேறு என்ன, ரொம்ப சந்தோஷம். நல்ல நான் ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும்னு நினச்சேன். சரி, அதை கொடுத்துட்டு வாரது தன்றது ஒரு சின்ன இதுக்கு இப்போ வந்து நல்ல தெளிவான நல்ல சிந்தனைக்குரிய நீங்கள் சிந்திக்க வேண்டிய விளக்கங்களை தந்திருக்கலாம். ரொம்ப நன்றி. நான் என்னென்று விழிக்கிறேன்னு தெரியல, மகளே என்று சொல்கிறதா, சகோதரி என்று சொல்கிறதா, அன்பு தோழி என்று தான் நான் சொல்லிக்கொள்வேன். அவருடைய அந்த சிந்தனைகள், அந்த புத்திஜீவித்தன்மை, அந்த சிறந்த வெளிப்பாடுகளை எல்லாம் என்னை அறியாமலே நான் அவருக்கு ஒரு சிறந்த நண்பனாகிவிட்டேன். நன்றி நன்றி. ஒரு அன்புக்கும் உங்களுடைய பாராட்டுக்கும் ஊக்கத்துக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி எனக்கு வந்து இந்த பிரெயின் சொல்றது சூடாகி நாங்கள் பயங்கர டயர்டாக இருக்கும்போது நான் பார்க்குறது உங்களோட வீடியோக்கள் பார்ப்போம். உங்களோட பாட்டெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் அங்கே சென்னையில் இருந்திருந்தா பெரிய ஒரு நடிகராக இருந்திருப்பீங்க அந்த காலகட்டத்தில். தமிழ் சினிமா உங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். ஆனால் ஈழத்து சினிமா உங்களை மிஸ் பண்ணாது. ஈழத்து சினிமா உங்களை மிஸ் பண்ணக்கூடாது. உங்களோட நிறைய திறமைகள் இருக்கு நான் பார்க்குறேன் உங்களோட கூட. அதில் நான் இன்னொரு விஷயத்த சொல்ல வேணும். ஆக்களுக்கு முன்னாலே எனக்கு நடிக்க வராது. அப்படியா? நான் கேமரா வச்சுக்கொண்டு நானே பிடிச்சுக்கொண்டு நடிச்சா தான் நடிப்பேன். அவைய சொல்ல கேட்க மாட்டேன். இது அந்த ஆப்பிள் விஷயம் மாதிரி. சரி, இப்போ மீண்டும் நாங்கள் இன்னொரு காணியிலே மிக விரைவில் சந்திப்போம். தற்செயலாக எடுக்கப்பட்ட ஒரு இந்த விஷயம் என் மனசுக்குள்ள இருந்து இதாண்டு கொண்டு வந்து 6-7 மாதமா செல்லும். இப்போ அடுத்த வருஷம் வந்து கொடுத்து மண் கொண்டிருக்கணும் பார்க்கலாம் சொல்லுவீங்க. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் அங்கே இங்கே இருந்து செய்கிறீங்க, அங்கே உள்ளாக்கள் சொல்லுவாங்க. எங்களுக்கு எல்லா பக்கத்துலையும் குறை கேட்குறது எங்களுக்கு பழக்கம். அப்போ சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்கு இங்கே அப்போ பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்லுவேன், அப்படி சொல்லாதீங்க, எங்களுக்கு அந்த ஒரு மண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்க. எங்களோட மண் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு தான் பிரச்சனை கூட. என்னென்னா அந்த நான் சொல்கிறேன், இந்த காலை துயிரெழுப்பும் அந்த மாப்பலா வாழை எல்லாத்தையும் இழந்துட்டு தான் நாங்கள் ஒரு மண்ணும் இல்லாமல் இருக்கிறோம். அந்த மண்ணுக்கு தான் அந்த போராட்டம். மண்ணின் மனத்தை இழந்து இப்போ நாங்கள் ஒவ்வொரு முறையும் நான் ஊருக்கு போய் வருஷம் போயிட்டு வரேன். சில வருஷத்தில் 2 தரம் போகணும்னு நினைக்கிறேன். என்ன சாப்பிட்டு சொல்லி போகலாம்னு சொல்லி எனக்கு ஒய்ஃபோட நான் கதை கேட்க இந்த சாட்டை சொல்லி போகட்டோன்னு எனக்கு ஒரு பல்லு பிரச்சனை ஒன்று இருக்குது. அந்த பல்லு கட்டுறதுக்கு கூட நான் அங்கே போய் கட்ட வேண்டிய ஏன்னு சொன்னால் அங்கே கட்டினால் அவை அந்த ரிப்பேர் பண்ண கொள்ள இன்னும் 1 மாதம் கூட தருவினேன். அல்லாட்டி ரிப்பேர் பண்ணுறதுக்கு திருப்பி அங்கே போகணும் என்று சொல்லி அப்படியான அந்த நாங்கள் இழந்த கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எல்லாரும் மண்ணை இழந்துட்டோம். நாங்களும் அதில் ஒரு அங்கம் தான். நாங்களும் மண்ணை இழந்து தான் இருக்கிறோம். இப்போ தான் தெரியுது கூட என்ன அது வயதுகள் போக போக நான் நினைக்கிறேன் கூட அந்த அனுபவிக்கிற இது அதில் மண்ணில் விருப்பம் உள்ள ஆட்களுக்கு தான் வரும். இன்றைக்கு எனக்கு நான் நிறைய மிஸ் பண்ணுறேன் என்னோட ஊரை. அந்த வெற்றி மாதா கோயில் இப்போ திருகோணமலையில் இப்போ கோட்டையில் இப்போது கொடியிடும் போது அப்போ போவோம். சரி, நல்ல விஷயம். வேறு என்ன, நாங்கள் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு தமிழ்கிழவன் அகரம் நிஷா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பரிசில் வாழும் தமிழர்களுக்கான சேவை நிறுவனம், அரசு அங்கீகாரம் பெற்ற மொழிபெயர்ப்பு சேவை, மேலும் ஒஃப்ரா, ஆஃபி, ஸ்பான்சர் போன்றவற்றுக்கான சேவைகளுடன் சகலவிதமான பத்திரங்களும் மொழிபெயர்த்து கொடுக்கப்படும். நாடுங்கள் அகரம் டிரான்ஸ்லேஷன் சர்வீஸ், இலக்கம் 53 ரீ பிளாங். அப்போ நான் நீ ஊருக்கு போகிறேன் அடுத்த கிழமை. உங்களுக்கு என்ன வேண்டி கொண்டு வர்றது? எனக்கு நல்ல பெயரை மாத்திரம் வேண்டி கொண்டு வரேங்கன்னு சொல்லாதீங்க.
தென்னிந்திய சினிமாலாம் அந்த காலடி மண் எடுத்து வைப்பாங்கன்னுவாங்க. அது மாதிரி நாங்களும் ஒரு இதுக்காக என்ன எங்களோட மண்ணுக்கு உங்களுக்கும் இந்த மண்ணுக்கு தான் இவ்வளவு பேரும் கஷ்டப்பட்டாங்க, இந்த மண்ணுக்காக தான் இவ்வளவு பாடுபட்டாங்க. உங்களுக்கு தெரியும். ஆமா.